இல்லைக்கு நீ இந்திய அணியில இடமே கிடையாதுப்பா. கர்நாடகாவிலிருந்து ஒரு இளம் புயல் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. இந்த இளம் புயல வந்து பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ பக்கம் நம்மள திரும்பி பார்க்க வச்சிருக்கு. எதனாலன்னா, விஜய் ஹசாரே டிராஃபில 4 மேட்ச்ல 3 செஞ்சுரி அதுவும் வெறித்தனமான செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஓடிய ஸ்குவாட் இன்னும் கொஞ்ச நாள்ல அறிவிக்கப்படுற நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து இந்த ஸ்குவாட்ல இணைங்கப்பா அப்படின்னு ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கில்லுக்கு பதிலா இவரு வந்து ஓப்பன் பண்ணா சூப்பரா இருக்கே அப்படின்ட்டு ரசிகர்கள் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, விமர்சனங்கள் வந்து குவிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க. கில்ல விட இவரு நல்லா தானே பண்றாரு. இவரு ஃபார்ம விட்டு இவரு வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. 3 செஞ்சுரி இங்க சுத்தமா ஒரு 20 ரன் அடிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிற பேர விட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் தான்யா முக்கியன்ட்டு இவர தட்டி தூக்குங்கப்பா இந்தியாவோட ஸ்குவாட்லன்ட்டு ரசிகர்கள்லாம் ஒரு சைடு வந்து பயங்கரமா வந்து விமர்சனத்த தொட்டி தூக்கிட்டு இருக்காங்க. பிசிசிஐ என்ன பண்ண போறாங்க? இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஓடிய ஸ்குவாட்ல பிசிசிஐ இவங்கள வந்து இவர வந்து இணைக்க போறாங்களா? அப்படி யாரு இந்த மாரி வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வெளிப்படுத்துறாரு? எல்லாமே டீட்டெயிலா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. அதற்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணும்போது ஹைப் பட்டன் வரும். அத டபுள் டைம் கிளிக் பண்ணா நம்மள மாரி ஒரு சின்ன சேனல் வளர்ச்சிக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவியா இருக்கும். உங்கள மாரி நெறைய நண்பர்கள்ட்ட போய் இந்த வீடியோ காமிக்கும். அதனால லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு குடுத்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. ராசா சுப்மன் கில்லுக்கு பதிலா இவரு எவ்வளவோ மேலுப்பா. இந்த அடி இந்த அடி அடி அடின்னு அடிக்கிறாரு. சும்மா போட்டு பொலன்னு பொளக்குறாரு. பவுலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிரண்டு போய் கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. விஜய் ஹசாரே டிராஃபில 3 மேட்ச் அதாவது 4 மேட்ச்ல 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 3 செஞ்சுரியுமே ஒரு தரமான செஞ்சுரியா இருக்கு. இப்படிப்பட்ட பிளேயருக்கு இந்திய அணியில சான்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து குடுக்கணும் அப்படின்ட்டு ரசிகர்கள் வந்து கூச்சலிட்டு ஆர்வமா வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து விமர்சனங்கள் வந்து உள்ளாக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் அப்படிப்பட்ட பிளேயர் யாருதாய்யா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். பிளஸ் அவர்தாங்க தேவ்தத் படிக்கல். தேவ்தத் படிக்கல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ஹசாரே டிராஃபில வெறும் 4 மேட்ச் விளையாண்டு 4 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா 3 செஞ்சுரி அடிச்சு எல்லாரும் எல்லாரும் நம்மள மட்டும் அவர வந்து பார்க்க வைக்கல. விஜய் நம்ம பிசிசிஐயும் பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ரொம்ப நாள்ல கூட கிடையாது. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸ் வந்து ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகுது. பிளஸ் அதற்கான ஸ்குவாட் வந்து இன்னும் ஒரு 2, 3 நாள்ல அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல என்ன வந்து ஸ்குவாட்ல எடுங்கப்பா. நான் ஓப்பனிங்ல ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் என்னால வெளிப்படுத்த முடியும் அப்படின்ட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரசிகர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்ம்லயே இல்லாத ஒரு சுப்மன் கில்லுக்கு பதிலா நீங்க நல்ல ஃபார்ம்ல இருக்க தேவ்தத் படிக்கல எடுக்கலாமே. பிளஸ் நல்ல ஒரு பிளேயர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பிளஸ் நெறைய டைம் அவருக்கு கிடைச்ச சான்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பிளஸ் அவர் டொமஸ்டிக் இதுல பார்த்தீங்கன்னா, அவரோட கிளாஸ் பிளேயரா இருந்திருக்காரு. விராட் கோலி மாரி பிளஸ் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரன் மிஷினா இருந்திருக்காரு டொமஸ்டிக் லெவல்ல. அப்படிப்பட்ட பிளேயருக்கு நீங்க இந்திய அணியில சான்ஸ் குடுங்கப்பா. இந்தியன் ஜெர்சில சான்ஸ் குடுத்தீங்கன்னா, பிளஸ் ஓப்பனிங் ஸ்லாட்ல ரைட் ஆர்ம், லெஃப்ட் ஆர்ம் காம்பினேஷன் இந்தியாவுக்கு நல்ல ஒரு செட் ஆகும். இப்ப 2 ரைட்ட வச்சு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் வந்து தேவ்தத் படிக்கல் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேட்டர். நல்ல இன்ஃபார்ம் பிளேயரா இருக்காரு. அவருக்கு சான்ஸ் குடுங்க. சுப்மன் கில் ஃபார்ம்லயே இல்லாத ஒரு பிளேயரா இருக்காரு. அவருக்கு ஏன் நீங்க வந்து சான்ஸ் குடுக்குறீங்க? ஓப்பனிங் ஸ்லாட்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய லெவல் இல்லாதனால, அவரோட சான்ஸ் அவருக்கு பதிலா நீங்க வந்து இவருக்கு வாய்ப்பு குடுத்தீங்கன்னா நல்லா பயன்படுத்துவாரு. இந்த ஓடிஐ ஸ்குவாட்ல நியூசிலாந்துக்கு எதிரான ஓடிஐ ஸ்குவாட்ல நீங்க இவர இணைச்சு பாருங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இவர நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. இன்னும் 2027 வேர்ல்டு கப் வேற வருது. பிளஸ் அதற்கெல்லாம் ஒரு ஒரு அணிய தயார்படுத்தும் வகையில இவரெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு ரசிகர்கள் ஒரு சைடு வந்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க. நண்பர்களே உங்களிடத்துல ஒரு கேள்வி. ஃபார்ம்லே இல்லாத சுப்மன் கில்லுக்கு இந்திய அணியில இடம் கிடைக்கிறது நல்லதா? இல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர் தேவ்தத் படிக்கல் மாரி ஒரு ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர் 4 மேட்ச்ல 3 செஞ்சுரி அடிச்ச ஒரு பிளேயர இந்திய அணிக்கு சான்ஸ் குடுக்குறது நல்லதா? அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு மறக்காம நீங்க வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. மறக்காம இந்த வீடியோ புடிச்சுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.